यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண்மல்லை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய வாசகங்கள் நம்ம அனுபவிச்சுட்டே வரோம். இன்னைக்கு வாசகம் 61. என்ன வாசகம் தெரியுமோ? அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போல அப்படிங்கிற வாசகம். அவன் வேண்டாம்னா யார் வேண்டாம்? ஆழ்வானை போல எந்த ஆழ்வாருக்கு? ஆழ்வாருக்கு யார் வேண்டாம்? ஆழ்வார்க்கு வேண்டியதெல்லாம் பெருமாள் மட்டும்தான். அப்ப இந்த ஆழ்வான் நீங்க நினைக்கிற மாதிரி 12 ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் இல்லை. ஆனா ஆழ்ந்த பக்தி பெருமாள் இடத்துல, ஆச்சார இடத்துலயும் ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு ஆழ்வான். அந்த ஆழ்வான் யாரை வேண்டாம் சொன்னார்? ஆச்சாரியனை வேண்டாம் சொன்னார் இல்லையே, பெருமாளையே வேண்டாம் சொன்னார். யார? அதுவும் அரங்கனையே வேண்டாம் சொன்னார். அப்போ அரங்கனையே வேண்டாம் சொன்ன அந்த ஆழ்வார் யாருன்னா கூரத்தாழ்வார். அததான் திருக்கோளூர் பெண்மல்லி இந்த பாகத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்ல போறா. வாங்கோ கேட்போம், எதற்காக அவர் வேண்டாம் சொன்னார்னு பார்ப்போம். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சபு குறும்பும் ஆள் குழியை கடக்கும் தம் கூரத்தாழ்வார் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ்பாடி அல்ல வழியை கடத்தல் எனக்கு இணையாவது வருத்தம் அன்று அப்படின்னு திருவரங்கத்த முதலார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் ராமானுஜரோட ஆத்மார்த்தமான சிஷ்யர். அவர் ராமானுஜர் நூற்றாண்டுல கூரத்தாழ்வானோட புகழ்களை சொல்லி ராமானுஜர் திருவடியை பற்றி ரொம்ப விமர்சையா சொல்லுவார். அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆழ்குழியை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமான குழி, 3 ஆழமான குழிகளை கடக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு கூரத்தாழ்வாரை சொல்லுவார். அது என்ன குழி தெரியுமோ? 3 பெரிய விஷயங்கள், நம்மள பாதாளத்துக்கு எழுக்கக்கூடிய விஷயங்கள். 3 கர்வங்கள். என்ன கர்வம்? நம்ம கிட்ட இருக்கிற பொருள்னால வரக்கூடிய கர்வம். இவ்வளவு செல்வங்களா இருக்குமே, இப்படி இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடியதனால வரக்கூடிய கர்வம். 2வது, நிறைய படிச்சிருக்கமே, எத்தனை உனக்கு தெரியும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த கர்வம். 3வது, இவ்வளவு உயர்ந்த ஜாதியில யாருமே இல்லாத இந்த ஜாதி யாருமே எட்ட முடியாது, எங்க ஜாதிதான் உசர்ந்தது அப்படின்னு ஜாதி மேல ஒரு கர்வம் இருக்கு இல்லையா. இந்த 3 கர்வங்களையும் கடந்து செல்பவர் தான் கூரத்தாழ்வான். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான்ங்கிற ஆச்சாரியனை ராமானுஜர் அந்த சிஷ்யரை அடிபணியிறது எவ்வளவு பெரிய உசிதமோ அவ்வளவு உசிதம் ராமானுஜரானே என்ன ஆச்சாரியமும் அடிபணியிறது அப்படின்னு கூரத்தாழ்வாரை புகழ்ந்து சொல்லி, கூரத்தாழ்வார் ராமானுஜத்துல எந்த அளவுக்கு பக்தியா இருந்தார், எவ்வளவு ஆத்மார்த்தமான சிஷ்யனாக இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் திருவங்கத்தமிழா நமக்கு கொடுத்த பாசுரம். அத மாதிரிதான் இன்னைக்கு கூரத்தாழ்வார், அவரைதான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போறோம். அவர் வேண்டாம் என்றாரோ ஆழ்வானை போல அப்படின்னு திருக்கோளூர் பெண்மல்லி ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். அவர் யார வேண்டாம் சொன்னார்? ராமானுஜரையா வேண்டாம் சொன்னார். எப்படி சொல்லுவார் அவர்? ராமானுஜர் ஆத்மாத்மான சிஷ்யராச்சே, ராமானுஜரை வேண்டாம் சொல்லல, சாட்சாத் அந்த திருவரங்க பெருமானையே வேண்டாம்னர். அததான் இந்த திருக்கோளூர் சொல்ல போறா. அதுக்கு முன்னாடி அவரோட அற்புதமான அந்த ராமானுஜ ஆசாரிய சிஷ்ய சம்பந்தம் இருக்கு பாத்தீங்களா, ராமானுஜத்துல அவருக்கு இருக்கிற அந்த அற்புதமான சம்பந்தம், அதெல்லாம் நிறைய பார்ப்போம். ரொம்ப ருசிகரமா இருக்கும், கடைசி வரைக்கும் கேளுங்க. இப்போ கூரத்தாழ்வார் சொல்லும் போது இவர் அரக்கோணத்துல இருக்கிற கூரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க போனீங்கன்னா அங்க இந்த ஆச்சாரோட திருமாலைக்கு நம்ம பார்க்கலாம். தை அஸ்தத்துல கூரத்தாழ்வான் அப்படின்னு அவரோட தகப்பனார். இப்ப இதுல என்னன்னா, அவ கூரம் அப்படிங்கிற அந்த இடத்துல மிகப்பெரிய செல்வந்தராக, நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக, மிகப்பெரிய சிறந்த ஜாதியில் பிறந்தவராக அப்படின்னு அங்க இருந்ததுனால இவளுக்கு அவளோட பேரே பாத்தீங்கன்னா அந்த கூரத்துல இருந்தனால அவ அப்பா பேர் கூரத்தாழ்வார், இவர் பேர் கூரத்தாழ்வான் அப்படின்னே முடிஞ்சு போச்சு. அதனால இவளுக்கு தாய் தகப்பனார் பேர் அந்த அளவுக்கு பிரசித்தி இல்லை. ஆனா இவரோட இந்த கூரத்தாழ்வார் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்குமே பிரசித்தி. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த கஷேத்திரத்துல தை ஹஸ்தத்துல பிறந்தவர் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வான் செல்வம் சொல்றோம் இல்லையா, இப்ப 3 படுகொடிகளை தாண்டி அப்படின்னு சொல்றோமே, அந்த முதல் குழி பெரிய செல்வந்தரவர். செல்வந்தர்னா சாதாரண செல்வம் கிடையாது, மகாலட்சுமி தாயாரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செல்வம்.
இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, இப்போ இவளோட அன்னதானம் பண்ணுவா. இவளோட பெரிய அரண்மனை, இந்த ஆண்டாளோட பாசுரத்துல மணிக்கதவும் தாழ்கிறவாய் அப்படின்னு இந்த கோயில் கதவு சொல்லுவா. அந்த மாதிரிதான் இவளோட இல்லத்தோட கதவு பாத்தீங்கன்னா, அந்த மாளிகையில பெரிய மணிக்கதவு, அதை அப்படி திறந்து வைப்பா. காதல் 6 மணிக்கு திறந்தால்னா அன்னதானம். நிறைய பேர், எத்தனை பேர் வேணாலும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1000 1000 பேர். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்துல அது மாதிரி நம்மளால பண்ண முடியுமா? ஒருத்தர் 2 பேருக்கு சாப்பாடு போடுறது இன்னைக்கு பெரிய பிரம்ம பிரயத்தனமா இருக்கு. அன்னைக்கு வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு 1000 பேர் 2000 பேர் வந்துட்டே இருப்பான், சாப்பிட்டுட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி காத்தால 6 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் அந்த இல்லத்தோட கதவுகள் திறந்தே இருக்கும் எல்லோருக்கும். இப்போ ஒரு தடவை அந்த இல்லத்தோட கதவை ராத்திரி 11 மணிக்கு சாத்தும் போது பிரம்மாண்டமான சத்தம் வரும். ஏன்னா அது பெரிய கதவு. ஒரு நாள் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் அமர்ந்து ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருந்தா. அந்த சமயத்துல பொதுவாவே ஆலவட்ட கைங்கரியம் பண்ண வருவர் திருக்கச்சின்னபி சுவாமிகள் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல வரதராஜ பெருமாளோட பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவர். அவர் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாள் தாயாரோட பேசிட்டு அப்புறம் தன்னோட இல்லத்துக்கு போவார். அவர் இருந்த ஊர் வந்து பூவிருந்தவல்லி. இப்போ அவர் தாயார் பெருமாள் பேசிட்டு இருக்கும்போது தாயார் கேட்டாலாம், சுவாமி இது என்ன மனசையே அப்படியே அதிர வைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய சத்தம் இருக்கே, அது என்ன சத்தம் சுவாமி, இது ஏதோ அப்ப கேட்டது அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் அப்படி திரும்பி பார்த்து சிரிச்சாராம். அவருக்கு தெரியும்ல, தாயாருக்கும் தெரியாதா என்ன? தெரியுமே. இருந்தாலும் கேட்டா அப்ப கரெக்டா திருக்கச்சின்னபி சுவாமிகள் வந்தார். ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு பண்ணிட்டு கிளம்பணுமே வந்தார். அப்போ வரதராஜ பெருமாள் கேட்டாரு, என்ன திருக்கச்சி எல்லாம் சௌக்கியமா, எல்லாம் சுகம்தானே, நாட்டுல எல்லாமே சுகம்தானே, ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சுகம் சுவாமி, ஒன்னும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப தாயாருக்கு ஏதோ ஒரு சந்தேகம், அது என்னது கொஞ்சம் கேள அப்படின்னு ஒண்ணு தாயார் கேட்டாலாம். இல்ல திருக்கச்சி, அதோ அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டது, ஏதோ கதவை அரைஞ்சு சாத்தாம சத்தம் கேட்டது, அது என்ன சத்தம்னு நான் பெருமாள் கிட்ட கேட்டுன்றதுன்னு சொல்லும் போது அப்ப திருக்கச்சி சொல்றாராம், என்ன தாயாரே உனக்கு தெரியாதா, இங்க கூரத்தாழ்வான் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கா இல்லையா, அவளோட அன்னதான கடமைகள் முடிஞ்சு அவ கதவை சாத்துறா, அதுதான் சத்தம் அப்படின்னு ஒண்ணு. அப்ப தாயார் கேட்டாலாம், இந்த மணிக்கதவோட சத்தமா இவ்வளவு இருக்கு, அப்போ அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் திரும்பி பார்த்தாராம். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு செல்வந்தர்களா இருக்காளாவா, நீயே செல்வத்துக்கு அதிபதி, நீயே ஆச்சரியப்படுறியே அப்படின்னு கேட்டாராம். பிற்காலத்துல இந்த கேள்விக்கு பதில் என்ன ஆச்சு தெரியுமா? கூரத்தாழ்வார் சகல செல்வங்களையும் விட்டுட்டு அவரே எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு நேர ராமானுஜத்துல போய் சரணாகதி பண்ணாருவர். அப்பேற்பட்ட அற்புதமான செல்வந்தரவர். அதே சமயத்துல அவரோட கல்வியோட ஞானம் இருக்கு பாருங்க, அது சொல்லி மாறாது. எப்படின்னா இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு புக்கை படிக்கிறோம், புக்கை படிச்சா என்ன பண்ணுவோம், ஏதோ படிக்கும் போது ஒரு முதல் சாப்டர் படிக்கும் போது 10வது சாப்டர் வந்தானா முதல் சாப்டர் ஞாபகம் இருக்கும், ஏதோ அந்த சீக்வன்ஸ். இதே இந்த 10 சாப்டர் படிச்சு முடிச்சுட்டு ஓரமா வச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த புக்கை தொட்டு பாருங்க, 10 சாப்டர்ல என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்காது. இப்பதான் நம்மளோட ஞாபக சக்தி எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் ஞாபக மருதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஞாபக மருதி இருக்கே. அப்போ அந்த ஞாபக மருதியே இல்ல, இவருக்கு ஞாபக மருதி இல்லைங்கிறது கூட மேட்டர் இல்ல. இவரோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமோ, ஒரு தடவை அந்த புக்கை படித்து அதுல உள்ள ஒரு அக்ஷரங்களும் அவரோட மைண்ட், அவரோட மெமரியில யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா, அவரோட மைண்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா அவரோட மெமரிக்கு இந்த காலத்துல என்ன பண்ணுவா, இன்சூரன்ஸ் எடுத்துருவா இல்லையா? ஏன்னா அவரோட அந்த மூளையை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்பேற்பட்டவர் அவர், ஏக சந்தாத்திரின்னு பேர். அவர் பேரு ஒரு தடவை சொன்னா அது அப்படியே அவர் மனசுல பதியும். இது எந்த இடத்துல உதவித்து தெரியுமோ, ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணார். இப்ப இந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதணும்னா அதுக்கு முக்கியமான போதாதனர் கிரந்த விருத்தி இருக்கு இல்லையா, கிரந்தம். அவர் போதாதனர் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதுல இருக்கிற சில விஷயங்களை எடுத்துதான் ஸ்ரீபாஷ்யம் அவர் எழுதணும். அது வந்து எங்க இருக்குன்னா காஷ்மீரத்துல இருக்கிற சரஸ்வதி பண்டாரம்னா லைப்ரரி, அந்த லைப்ரரியில இருக்கு. அந்த புக்கை போய் எடுத்துன்னு வரணும், அதை ரெஃபரன்ஸ் பண்ணிதான் அவர் இந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணார். 2 பேரும் புறப்பட்டா. யாரு? கூரத்தாழ்வானை ஆக்ஷன் போனார் ராமானுஜர். அங்க போனா சரஸ்வதி பண்டாரத்துல உள்ள விட மாட்டேங்கிறான்னா பாஸ்வேர்டு வச்சிருக்கா. இப்ப நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப்க்கு எல்லாம் பாஸ்வேர்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அத மாதிரி பாஸ்வேர்டு என்னன்னா, இந்த ராமானுஜர் வந்து அவரோட வைபவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன், அவரோட வைபவத்துல போய் பாருங்க. அதுல அவர் வந்து யாதவ பிரகாஷர் அப்படின்னு ஒரு அத்வைதி கிட்ட அவரை குருவா ஏத்துட்டு கொஞ்ச காலம் இருந்தார். யாதவ பிரகாஷர் ஒரு இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாசகம், அந்த வாசகத்துக்கு தவறான அர்த்தம் சொன்னார்.
அது என்ன வாசகம்னா கவ்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அப்படிங்கிற அது அற்புதமான வாசகம். இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்னா அந்த அழகான தாமரையுடைய அந்த பகவான் பெருமாளை போல அவனுக்கு அவர் என்னுடைய சரணாகதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அர்த்தத்தில் இருக்கக்கூடிய பாசனம். அதை அங்க யாதவ பிரகாஷ் தவறான கருத்துக்கள் சொல்லி அதுக்கப்புறம் ராமானுஜருக்கும் அவருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ராமானுஜரை கொல்ற அளவுக்கு யாதவ பிரகாஷ் போயிட்டார். இதெல்லாம் அந்த ராமானுஜ வைபவத்துல வரும். நீங்களும் கேட்டுக்கலாம். என்னோட யூடியூப் சேனல்லயே 34 எபிசோடு போட்டிருக்கேன் ராமானுஜ வைபவங்களை. யாருக்கு நேரம் இருக்கோ போய் கேளுங்கோ. அதுல அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு ஒரு அர்த்தம்லாம் தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வாசகத்தோட அர்த்தம் தான் இந்த சரஸ்வதி பண்டாரத்துல அவருக்கு கேள்வியா கேட்டிருக்கா. அதுதான் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டுக்கு அவர் என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு ரிலீஸ் பண்ணணும். அப்போ அந்த பாஸ்வேர்டுக்கு அவர் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள், அதாவது அவ ஒத்துக்கிற அளவுக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி அவ என்ன பண்ணா ரொம்ப சந்தோஷமாகி கோதாவரி வித்திக்கிறத எடுத்துக்கிறது சொல்லி அவருக்கு அப்ரூவ் கொடுத்துட்டான். நேரா அவ உள்ள போய் என்ன பண்ணா தேடி கண்டுபிடிச்சு அந்த கோதாவரி வித்தி கிரந்தத்தை எடுத்துட்டு நேரா இங்க வந்துட்டான். ஆனா அதுல என்ன பிரச்சனை தெரியுமோ, இப்ப இவ அப்ரூவல் கொடுத்துட்டா. ஆனா உள்ள இருக்கா பாருங்க சில பேரு, அவளுக்கு இவ 2 பேரும் இந்த புக்கை எடுத்துட்டு போறது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அது அற்புதமான புக், அது ஒரு பொக்கிஷம். அது எதுக்கு இவாளுக்கு கொடுத்து விடணும்? இந்த ஏன்னா அவ சமண மதத்தை சேர்ந்தவா, அப்ப இது எதுக்கு நான் இங்க கொடுக்கணும் அப்படின்னு அவ என்ன பண்ணா, பின்னாடியே ஒரு ரவா வந்தா, பின்னாடியே வந்தா. இவர் என்ன பண்ணா, ஒரு இடத்துல ராத்திரி தங்கினா. இவர் என்ன பண்ணார், கூரத்தாழ்வார் இந்த போதாரி வித்தி கிரந்தம் வந்தது இல்லையா, அதுல எல்லா பக்கத்தையும் ஒழுங்கு உட்காந்து அன்னைக்கு ராத்திரி ராமானுஜர் தூங்கிட்டார். ஆனா இவர் என்ன பண்ண, அதுல இருக்கிற மொத்தத்தையும் படிச்சு முடிச்சார். இந்த சமயத்துல அந்த படிச்சு முடிச்சு வச்சார் பாருங்க. அந்த பின்னாடி 2 பேர் வந்தா பாருங்க. அவ என்ன பண்ணா, தேடி கண்டுபிடிச்சு இந்த புக்கை தேடின்னு திரும்ப போயிட்டா. திரும்ப சரஸ்வதி பண்டாருக்கு அந்த புக்கு போயிடுது. ராமானுஜர் மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா புக்கை காணும். உடனே ஒரு புஸ்தகத்தை காணுமே அந்த மாதிரி போயிட்டார். ஏன்னா அது இருந்தாதான் ஸ்ரீபாஷ்யம் எழுத முடியும். அதனால அவர் என்ன பண்றதுன்னு கஷ்டப்படும் போது அப்ப கூரத்தாழ்வார் சொன்னாராம், சுவாமி கவலைப்படாதீங்க, இங்க போதா வித்தி கிரந்தத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ ஒரு அக்ஷரமும் என்னோட மெமரியில இருக்கு, என்னோட மூளையில இருக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். நீங்க எப்ப கேட்டாலும் என்னால அதை அழகாக எடுத்து சொல்ல முடியும். உங்களுக்கு நான் அருகில் இருந்து உங்களுக்கு என்னால முடிஞ்ச கைங்கரத்தை பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜரை சேர்த்து அமைச்சிருந்தாராம். இப்பேற்பட்ட ஞானம் இருக்கிற ஏன்னா ஒரு ஊரத்தாழ்வா பொதுவாவே வேதத்துல மிகச்சிறந்தவர். வேதம் படித்தவர். புராணங்கள் எல்லாமே ரொம்ப இதிகாசங்கள் புராணங்கள்லாம் ரொம்ப கரைச்சு குடிச்சவர். ரொம்ப ஞானி, கால ஞானின்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்டவர் சுவாமி இடத்துல சொன்ன உடனே அப்படியே ராமானுஜர் அசந்து போயிட்டாராம். இப்பேற்பட்ட ஒரு சிஷ்யன் நமக்கு கிடைச்சிருக்கானேன்னு ரொம்ப பெருமையா இருந்தாராம். ராமானுஜரோட விசிஷ்டாத்வைத கொள்கை இருக்கு பாத்தீங்கோ, அது இந்த அளவுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயமோ இல்ல இந்த அளவுக்கு அவரோட கொள்கைகளோ நம்ம இன்ன காலகட்டம் வரைக்கும் அவரை ஒரு மகானாக நம்ம நினைச்சு இன்னைக்கும் நம்ம செவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் அது தொடர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமோ, இப்படிப்பட்டதான சிஷியர்கள் தான். இவருக்கு வாய்த்த சிஷியர்கள் சொல்லும் போது அற்புதமானவர்கள் எல்லாருமே. கூரத்தாழ்வாராகட்டும், முதலியாண்டான் சுவாமிகளாகட்டும், எம்பாராகட்டும், நடாதோர் ஆழ்வாராகட்டும்னு ஒரு பெரிய லிஸ்ட நம்ம சொல்லிட்டே போலாம் அந்த காலகட்டத்துல. அப்பேற்பட்ட சிஷியர்கள் அவருக்கு அருமையாக அமைஞ்சா. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த முக்குழியே கிடக்கும்னு சொல்றோம் இல்லையா, இவர் உயர்ந்த ஜாதியில பிறந்தவர், வேற பிராமண ஜாதியில பிறந்தவர். இப்ப அந்த காலத்துல அது முதல் வர்ணாசிரமம் சொல்றா இல்லையா, இது உயர்ந்த ஜாதியா, உடனே இது மத்தவரா தாழ்ந்த ஜாதியா, அப்படி கிடையாது. அந்த காலகட்டத்துல முதலாம் வர்ணாசிரமத்துல இந்த மாதிரி வேதங்கள் படித்தவா உயர்ந்தவா அப்படிங்கறதுனால இதை உயர்ந்த சொல்றா. இதுல பிறப்பினால ஜாதி பிராமணர்கள் அந்த டிபேட்டே கிடையாது, அது தேவையே இல்லை. இந்த படிச்சவா, இந்த இடத்துல வேதங்களை நன்கு கற்று தெரிந்தவா, அந்த வேதங்கள் வழி நடக்கிறவா அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஜாதியில் இருந்தவர் அவர். அப்ப அப்படிப்பட்ட உசந்த ஜாதியில பிறந்தவர். ஆனா தாம் உயர்ந்த ஜாதியில பிறந்திருக்கோம், மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கும், நம்ம நிறைய கல்வி ஞானம் இருக்கு அப்படின்னு ஒரு நாளும் கர்வப்பட்டது இல்லையா அவர். அந்த மாதிரி அந்த 3 கர்வங்கள் தான் நம்மளை பதகுழுக்கி அப்படியே அழைச்சிட்டு போகுன்றார். அந்த மாதிரியான கர்வங்கள் இல்லாதவர் தான் இங்க நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வான் என்ன பண்ண, ஒரு நாள் அப்படியே இரவு நடந்து வந்திருந்தார். ஏன்னா அந்த பக்கமா அப்படியே வெளியில போயிட்டு நடந்து வந்திருந்தார். அப்போ ஒரு வீட்டுல பயங்கர அழுகுற சத்தம் கேட்டுது. ஒரு அம்மாவும் பொண்ணு, ஒரு தாய் தந்தையர், ஒரு பொண்ணு வச்சுக்கோங்களேன், ஒரே அழுக்க சத்தம். அந்த பொண்ணு ஒரே அழுதுனே இருந்தா. அப்போ நின்று கேட்ட என்ன என்னதான் என்ன சத்தம் என்னன்னு அவர் என்னன்னு கேட்கும்போது, இது ஒட்டு கேட்டான்னு அர்த்தம் கிடையாது. இப்படி போகும்போது அவர் காதுல விழுந்தது. என்னம்மா உனக்கு எப்படிமா நாங்க கல்யாணம் பண்ணுவோம், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம நாங்க மறந்துச்சிட்டோம், என்ன பண்றதுமா, உன்னை யாரு பாத்துப்பா அப்படின்னு அழுதுன்னு இருந்தா. அப்ப இவருக்கு என்னவோ பாவம், இந்த பொண்ணு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போனார். பார்த்தா அங்க ஆண்டாள், அந்த பொண்ணு பேர் ஆண்டாள். அவ்வளவு அழகா வந்தா அந்த மங்கை.
அவளை பார்த்த உடனே இவருக்கும் ரொம்ப இப்படி மங்கி இப்படி அழ விடுறா, என்ன ஆச்சு அப்படின்னு தாய் தந்தை கேட்கும்போது அந்த தாய் தந்தை சொன்னானா, அப்பா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்கு, அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு. இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கிறதுனால அவ கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவளுக்கு கணவன் வந்து இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் இல்ல நிறைய ஜோசியருக்கு பார்த்தாச்சு. இதுல என்ன விசேஷம் தெரியுமா, இந்த 18 படி கிராமம் சொல்லுவா பாத்தீங்களா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கு, அதனால யாரும் பொண்ணு கேட்ட வர மாட்டேங்கிறா, அதனால இவளுக்கு கல்யாணமே ஆகாமே இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களுக்கும் வயசாயிடுது அப்படின்னு சொல்லும் போது அப்ப கூறத்தாவ சொல்றார், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் அவளை திருமணம் செய்திக்கிறேன். இவருக்கு இருக்கிற செல்வத்துக்கு அவளா எங்கேயோ, ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வாங்கோ கண்டிப்பாக அவன் நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டார். அவ கல்யாணம் பண்ற ஆதர்சன தம்பதிகள் தான் சொல்லணும். அப்படி ஆண்டாளாகட்டும் கூறத்தாவளாகட்டும் அவ்வளவு ஒத்துமையாக இருந்து அவளுக்கு அவதரித்த 2 அற்புதமான அவதார புருஷர்கள் யார் தெரியுமோ, வேதவியாசப்பட்டர், பராசரப்பட்டர். பராசரப்பட்டர் தான் பிற்காலத்துல ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் ஜீயரா இருந்தவர், அவர் தான் அந்த பொறுப்பை ஏற்றவர். அப்பேற்பட்ட அற்புதமான அவதார புருஷர்களை பெற்றெடுத்த பெருமங்கை அவள். அப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. இப்படி ஒரு சந்தோஷமா வாழ்ந்து வந்த காலத்துல இவருக்கு கூறத்தாழ்வாருக்கு ஒரு எண்ணம் வந்தது. இப்படியே இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒரு தான தர்மம் பண்றோம் இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் சாப்பிடுறா, எல்லாரும் சந்தோஷப்படுறா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா இது ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்குமே. அப்போ இதை அடுத்து யாராவது ஒரு ஆச்சாரன் கிட்ட போய் யாருக்கான போய் சரணாகதி பண்ணி அந்த பெருமாளோட பாதார விந்தங்கள், ஏன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது ஒரு பிரம்ம பிரயத்தமான விஷயம், ஒண்ணும் கிடைக்காது, இன்னைக்குமே கிடைக்காது. இப்ப நேர பெருமாளை போய் கிட்ட போய் நின்று பெருமாள்கிட்ட போய் குறைய சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டார், பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா உன் கர்மாக்கு நீ அனுபவிச்சிருக்க, கர்மாவை அனுபவிக்காம நீ உட்காந்து இருக்க, அப்படின்னா நீ வந்து என்ன கேட்ட அந்த கர்மா வேணான்னு சொல்றியா அப்படின்றவரை உங்களை பார்த்துட்டு இருப்பார். ஆனா இந்த இடத்துல தாயாராகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் போய் பெருமாள் கிட்ட போய் கேட்பா, சுவாமி இந்த மாதிரி அந்த குழந்தை கஷ்டப்படுறது, அதுக்கு ஏதான ஒரு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு தாயார் போய் கெஞ்சுவாளாம். அப்படிதான் ஆச்சாரியர்களும் அவளோட பாதார விந்தங்களை நம்பி சரணாகதி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அவ போய் ஆச்சாரியர்கள் போய் பெருமாள் கிட்ட கேட்டு நமக்கு உண்டான மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அதை உணர்ந்த இவர் யாராவது ஆச்சாரியர் காலில் போய் விழணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ராமானுஜர் இங்க காஞ்சிபுரத்துல, ஏன்னா அவரு ஸ்ரீபெரும்புரத்துல அவதரித்ததான அந்த சமயத்துல அவர் என்ன பண்ண, வரதராஜ பெருமாள் உத்தரவு பெற்று நேர ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு அங்க போய் ஜீயர் ஆயிட்டார். இதை கேள்விப்பட்ட கூறத்தாழ்வார், சரி நம்ம 2 பேரும் இனிமையினா தாய் தந்தையரும் இறந்து போயிட்டான், அவளும் பரமபதிச்சுட்டா, அப்ப இந்த இடம் இதையே பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, நம்ம போய் ஆச்சாரியன் காலில் போய் விழுந்துருவோம், இங்க எல்லாத்தையும் விட்டுடுவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற மொத்த செல்வங்களையும் அப்படியே தான தர்மங்கள் பண்ணிட்டு ஒண்ணுமே எடுத்துக்காம உடுத்தன துணியோட அப்படியே 2 பேரும் புறப்பட்டா. இப்படி ஒரு மனசு யாருக்காவது வருமா? இந்த காலகட்டத்துல யாராவது செய்வாளா? அப்படி நினைச்சு பார்த்தா கூட யாரும் செய்ய மாட்டா, அந்த காலகட்டத்துல யாரும் அப்படி கிடையாது இன்னும் சொல்ல போனா. அப்போ அப்படி கூறத்தாவல எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் 2 பேரும் புறப்பட்டா. பெரிய காட்டு வழியா வந்துட்டு இருக்கா. அப்போ இங்க ஆண்டாள் இருக்கா பாத்தீங்களா, அவ கேட்டாலாம், சுவாமி இங்க திருடர் பயம் இருக்கோ அப்படின்னு கேட்டாலாம். இதை கேட்ட உடனே கூறத்தாவா தெரியும் பார்த்தாலாம், திருடர் பயத்தை பத்தி உனக்கு என்ன கவலை, ஏன்னா மடியில கனம் இருந்தாதான் வெளியில பயம் இருக்கணும், உனக்கு என்ன கவலை அதை பத்தி அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சுவாமி நம்ம கிளம்பி வரும்போது நீங்க பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுவேன் இல்லையா, அதனால ஒரே ஒரு மர தட்டு இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ஒரு தங்க சொம்பு இருக்கு, அதை வந்து ஆராதனைக்காக எடுத்து வந்தேன் அப்படின்னு ஒண்ணு கோவம் வந்துட்டான் கூறத்தாழ்வாருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி பண்ணணும்னு போறோம் சுவாமி கிட்ட, ஆச்சாரியர்கிட்ட சரணாகதி பண்ண போகும்போது இதெல்லாம் நமக்கு என்ன கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்க சொம்ப தூக்கி வெளியே தூக்கி போட்டாராம், மரவட்டை தூக்கி போட்டாராம், எதுவும் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, இப்ப வரியா, இப்ப எந்த திருடன் அவன் என்ன பண்ண முடியும்னு பாக்கலாமா அப்படின்னு ஒண்ணு அவளுக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சரி சுவாமி என்ன மன்னிச்சிருங்கோ, நான் தெரியாம எடுத்து வந்துட்டேன், எவ்வளவு ஆதர்ச தம்பதிகள் பாரு, அவருக்கு ஏத்த மாதிரி இருந்தா பாருங்க. உடனே 2 பேரும் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல ஆச்சாரியர் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி அவர் சிஷியரா அங்க சேர்ந்து, ஆண்டாலும் அங்க இருந்தா, அங்க ஆண்டாள் வந்து அங்க இருக்கிற பெண்களோட இடத்துக்கு தலைவியா இருந்து அவனும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணா. இவரும் ஆச்சாரியர்கிட்ட ராமானுஜர் சிஷியனா இருந்து இவர் ராமானுஜருக்கு கைங்கரியங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கான கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டே வந்தார். இப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் போன பாகத்திலேயே சொல்லியிருப்பேன், சைவம் ரொம்ப தழைத்தோங்கி இருக்கக்கூடிய காலம், வைணவம் அப்பதான் ஆச்சாரியன் ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் தான் வைணவத்தோட பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அந்த இவர் வந்து ஜீயராவர பதவி ஏத்துனாரு இல்லையா, அந்த சமயத்துல இந்த சோழ வைணவம் ரொம்ப தளர்த்தோங்கி இருக்கிறதுனால இந்த சைவத்து மேல ரொம்ப வெறியா இருக்கா பாத்தீங்களா, அதான் நிறைய பேர் இருந்தா. அதுல இந்த ராஜா எல்லாம் ஒருத்தர், ஒரு சோழ ராஜா, அவன் வந்து என்ன பண்ணா, இந்த இப்படியே போனா வைணவ ரொம்ப தயத்தோங்கி பெருமாள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான்னா இந்த சைவம் வளராமையே போயிடுமே, சைவத்தை யாரையும் அழிச்சிடுவாளே அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணா,
கூரத்தாழ்வாரோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், நாலூரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கூரத்தாழ்வார்கிட்ட தான் இருந்தார். அவரும் வந்து வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவர் தான். அவர் என்ன பண்ணார், இது சரிப்பட்டு வராது. ஏன்னா அவருக்கு ராமானுஜர் அந்த கோட்பாடுகள் கொள்கைகள்லாம் பிடிக்காம போயிடுது. அவருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிடிக்காம தான் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி கோயில்ல நிறைய திருத்தங்கள்லாம் பண்ணார், நிறைய சம்பிரதாயங்கள்லாம் மாத்தினார், புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார். இதெல்லாம் அவருக்கும் பிடிக்கல. அவன் என்ன பண்ணார், நேரா அந்த நாலூரான் நேரா அந்த சோழராஜா ஒரு இடத்துல போயிட்டு ஆஸ்தாண்ட வித்வானா ஆயிட்டாரு அங்க போய். இப்ப அவருக்கு அவர் தான் எல்லாமே அட்வைஸ். இப்போ அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ராமானுஜராலதான் இந்த மாதிரி வைணவம் ரொம்ப தழைத்து வந்து ரொம்ப ஓவரா எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அதனால எப்படியான ராமானுஜரை கூப்பிட்டு ஒண்ணு ராமானுஜரை கொண்டுடணும், இல்ல அவர் வந்து எழுதி வாங்குங்க. இந்த மாதிரி வைணவம் பெரிதல்ல, சைவம் தான் பெருசு, சிவன் தான் பெரிது அப்படின்னு எழுதி வாங்கி இந்த அத்தாரிட்டேட்டிவ் பண்ணிட்டோம்னா, அப்ப அவர் வந்து எங்க போய் பெருமாள் பேரு சொன்னாலும் அதை எழுதி கொடுத்திருக்காரு, இவரே தானே எழுதி கொடுத்திருக்காரு. அப்ப அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், செல்லுபடி ஆகாது இல்லையா? இத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தார். உடனே என்ன பண்ணா ராஜா, 2 பேரை அமுச்சு விட்டான், போய் கூட்டிட்டு வா, ராமானுஜரை கூட்டிட்டு வான்னு. நேரா அந்த 2 பேர் வந்தா. ஏன்னா அவள் ராமானுஜரை பார்த்தது கிடையாது. அவ அந்த சேவகா 2 பேர் வந்த உடனே அந்த சமயத்துல குளத்தங்கள்ல ராமானுஜர் தீர்த்தமாடி இருந்தார். இந்த காத்தால இருந்து சுதந்திரத்தையும் காவி உடலாம் வச்சுட்டு தீர்த்தமாடிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ண போவார். தீர்த்தமாடி இருக்கும் போது அந்த இடத்துல கரையில கூரத்தாழ்வார் நின்றுட்டு இருந்தார். அப்ப அந்த 2 பேர் வந்துட்டு இந்த ஓலையை கொடுத்தா. ராமானுஜரை உடனே அந்த சோழராஜா கூப்பிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கூரத்தாழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, எதுக்கு ராமானுஜரை கூப்பிடணும்? இங்க நாங்க வந்து இவர் வந்து வைணவத்தை வளர்க்கக்கூடியவர், அவர் சைவ வெறியர்னு தெரியும் அவருக்கு. அப்ப ஏதோ இதுல வில்லங்கம் இருக்கே, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே ராமானுஜரோட அந்த காவியோடைய தரிச்சந்தார், அவரோட அந்த திருநத்தை இருக்கு இல்லையா, அதையே எடுத்துட்டு நேரா தேவர்களோட கிளம்பிட்டார். இந்த கிளம்பி போன சமயத்துல ராமானுஜரோட ஆச்சாரியர் இருக்கார் பெரிய நம்பி சுவாமிகள். அவர் தான் மதுராந்தகத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். இன்னைக்கும் நீங்க மதுராந்தகர் கோயில்ல போனீங்கன்னா ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சாரு பெரிய நம்பி சுவாமிகளோட திருவிக்கிரகத்தையும் அவரோட அந்த இது பண்ணிருப்பா, செவத்துல இது பண்ணிருப்பா, அதையும் போய் சேர்த்து சொல்லலாம் நீங்க. அந்த இடத்துலதான் சுவாமிக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார் ராமானுஜருக்கு. அந்த சுவாமி என்ன பண்ணார், பெரிய நம்பி சுவாமிகள். இப்ப ஏதோ கூடத்தாவர் ஏதோ 2 பேரும் சேவகா வந்தா, ஏதோ அந்த ஓலையை வாங்கினா, ஏதோ பார்த்தாரு, ஏதோ கிளம்பி போயிட்டாரு. அதுவும் ராமானுஜரோட அந்த காவி படியும் அந்த இதே எடுத்து கிளம்பிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு பின்னாடியே போனார். போயிட்டு கேட்டார் இவர்கிட்ட, கூடத்தாழ்வார்கிட்ட, என்ன கோரும், என்ன ஆழ்வானே, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல ஒண்ணும் இல்ல, 2 பேர் வந்திருக்கா, ராமானுஜரை வந்து கூட்டின்னு போனோம் அப்படின்னு ரகசியமா சொன்னார். ராமானுஜர் கூட்டின்னு போனோம்னு வந்திருக்கா, ஆனா ராமானுஜர் எதுக்கு அவர் கூப்பிடுறான்னு தெரியாது. அதனால நான் முதல்ல காவி வச்சு நான் தான் ராமானுஜர்னு போயிடுறேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க, உடனே ராமானுஜரை இந்த இடத்த விட்டு உடனே போயிட சொல்லுங்க, இங்க இருக்க வேண்டாம், இதுல ஏதோ பெரிய வில்லங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பும் போது பெரிய நம்பி சுவாமிகள் சொன்னாராம், இல்ல இதை நான் யாருக்கா தான் சொல்லிட்டு நானும் உன் கூட வரேன், உன்னை தனியா அனுப்புறது எனக்கு இஷ்டம் இல்ல, நான் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புறப்பட்டு பெரிய நம்பி சுவாமிகள் கூடத்தாழ்வார் 2 பேரும் என்ன பண்ணா, நேரா அந்த சோழ மன்னர் இருக்கா இல்லையா, அந்த அரண்மனைக்கு போயிட்டார். இப்ப சோழ மன்னர் அரண்மனையில பெரிய வாக்குவாதம்லாம் நடக்குது. என்னென்னோ கேள்விதான் கேட்டா கூடத்தாழ்வார் பதில் சொல்றதுக்கு கேட்கணுமா, ராமானுஜரோட சிஷ்யனாச்சு அவர். அதனால என்ன பண்ணார், நிறைய கேள்விக்கு பதில் சொன்னார். ஆனா அந்த சைவ என்ன பண்ணானா, அதெல்லாம் கிடையாது, சைவம் தான் முக்கியம், சிவன் தான் முக்கியம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போடு அப்படின்னு சொன்ன உடனே அங்க 400 ஆண்டு இருக்கா பாருங்க, அப்பதான் அரண்மனைக்குள்ள வந்தான். அவன் பார்த்தான், அவருக்கு ஏற்கனவே கூடத்தாழ்வார் தெரியும் இல்லையா, பார்த்துட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டான், சுவாமி ராஜா இவன் வந்து கூடத்தாழ்வார், இவர் ராமானுஜர் கிடையாது, இவர் கூடத்தாழ்வார், இவர் அங்கேருந்து ராமானுஜரோட காவி வேஷ கட்டின்னு வந்துட்டாருங்கன்னு ஒண்ணு ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இது நீ என்னையே ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ண, அதுக்கு பனிஷ்மெண்டா இவ 2 பேரோட கண்ணையும் குத்தி எடுத்து இவாள் அப்படியே அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டா அந்த ராஜா. அதனால என்ன பண்ணா, பெரிய நம்பி சுவாமிகளோட கண்ணையும் கூரத்தாவோட கண்ணையும் ஈட்டியால குத்தி, யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்தை யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட விஷயம். ஆனா அந்த இடத்துல அந்த சமயத்துல கூரத்தாவ என்ன நினைச்சா தெரியுமா, நல்ல காலம் என் ராமானுஜ சுவாமி நான் இங்க வரவிடாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷம், என் கண்ணு போனா பரவாயில்ல, என் சுவாமி கண்ணு போக கூடாது அப்படின்னு அந்த சிஷியனோட அந்த ஆத்மார்த்தமான பக்தி இருக்கு பாத்தீங்களா, அது அளப்பறியாதது, அதை சொல்லி மாறாது. அந்த கண்ணோட 2 பேரும் கண்ணை இழந்து ரத்தம் அப்படியே கொட்டுறது பாவம். 2 பேரும் அப்படியே நடந்து அனுப்பிச்சு விட்டா, போ எப்படின்னா போங்க அப்படின்னு. அப்படியே தத்தி ஸ்ரீரங்கத்துக்கு கிட்டக்க வரும்போது பெரிய நம்பி சுவாமிகள் கொஞ்சம் வயசானவர் பாவம்,
அவரால் அந்த கண்ணை எடுத்த உடனே அந்த ரத்தம் போயிருக்கு இல்லையா, நிறைய தாங்கிக்க முடியல. அதனால அந்த இடத்துலயே ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடி, 30 மைல் சொல்லுவா, அதுக்கு முன்னாடியே கீழே வந்து பரமபதிச்சுட்டார். அப்ப ஒரு கூழத்தாவர் அப்படியே அழுது கதறினார், சுவாமி போயிட்டேலே போயிட்டேலே, நான் என்ன சொல்லுவேன், ராமானுஜன் பெருமா என் சிஷ்யன் பெருமானுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே கதறினார். என்ன பண்றது, அவருக்கு வேண்டிய சமக்காரங்களாம் பண்ணிட்டு அந்த கண்ணோடையே அந்த ரத்தம் சொட்ட சொட்ட நேரா வந்த ஸ்ரீரங்கத்துக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், கொஞ்ச நாள் தங்கி இருந்தா போனார் வச்சுக்கோங்க. சரி, பெருமாளை சேவிக்கலாமே, கண்ணு இல்ல ஆனா ஆத்ம ஞானம் இருக்குல்ல, ஆத்ம கண்ணு இருக்கே, அதுல போய் சேவிக்கலாமே அந்த பெருமாளை, ஸ்ரீரங்கனை போய் பார்க்கலாமே. ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. இந்த இடத்துல ராமானுஜர் கிளம்பி போய் 12 வருஷ காலம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து திருநாராயணபுரத்துல போயிட்டு 40 சிஷ்யர்களோட போனார். அதனாலதான் போன பாகத்துல சொன்னேன் இல்லையா, மாருதி ஆண்டான், யார் கேட்கல கேட்டு வாங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மாருதி ஆண்டான் போல ஒரு 40 சிஷ்யர்களோட அவர் வந்து திருநாராயணபுரத்துல போயிட்டு அங்க போய் நிறைய நற்காரியங்கள் அற்புதமாக அங்க பெருமாளை தேடி கண்டுபிடிச்சு பிரதிஷ்டை பண்ணாரு. இன்னைக்கு நாமெல்லாம் போய் அந்த வயலுடிச்ச திருநாராயணபுர பெருமாளை போய் நம்ம சேவிச்சுட்டு வரோம் அப்படின்னா ராமானுஜர் தான் முக்கியமான காரணம். இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கும் அந்த பெருமாளை பார்த்துட்டு வாங்கோ. அங்க போயிட்டு போய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். 12 வருஷ காலம் அவர் அங்கதான் இருந்தார், இந்த பக்கம் வரவே இல்லை. இங்க கூடத்தாழ்வார் என்ன பண்ணார், நேரா வந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தார். வழக்கமா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து பெருமாளை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல ஓடி வந்தார். இந்த இடத்துல இந்த ராஜா என்ன பண்ணியிருந்தான் தெரியுமா, இந்த நிறைய காவல் எல்லாம் போட்டிருந்தான். இந்த மாதிரி வரவாலாம் வந்து ராமானுஜோட தாசன் சொல்லி யார் வந்தாலும் அவளை உள்ள சேர்க்கக்கூடாது, துரத்தி அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா அவளை அடிச்சு அனுப்பிச்சிடணும். ரெண்டாவது, இங்க வந்து ஸ்ரீ வைஷ்ணவ நானு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் வரக்கூடாது. இவன் வந்து இந்த சாதாரண ஒரு ஜனங்களா வரலாம், நேரா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறதா இருந்தா பெருமாளை சேவிக்கலாம், இல்லைன்னா பெருமாளை சேவிக்க கூடாது. முக்கியமா ராமானுஜோட சிஷ்யன் அவரோட தாசியை அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி இருக்கிறவாதான் உள்ள அனுமதி, இல்லைன்னா அனுமதி கிடையாது, துரத்தி அமைச்சிருங்கோ, அடிச்சு அமைச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவலாளியை போட்டிருந்தா. காவலாளி எல்லாம் நின்றுட்டு இருந்தான். கூடத்தாழ்வாருக்கு கண்ணு இல்ல, நேரா போனார். போயிட்டு இந்த மாதிரி உள்ள போக போனார். அப்போ அவரை தடுத்து நிறுத்தினா இந்த சிஷ்யர் இருந்தெல்லாம் இந்த காவலாளிகள்லாம் அவரை தடுத்து நிறுத்தினா, எங்க போறீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கணும்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அது இருந்துட்டு போகட்டும், ராமானுஜர் உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே, ராமானுஜரை தெரியுமா, அவர் என்னோட பெருமானாச்சே, எம்பெருமானாராச்சே, அவரை தெரியாம இருக்க முடியுமா, அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவர், அந்த ஜீயர் சுவாமிகளை தெரியலேன்னு எப்படி நான் சொல்ல முடியும், அவர் தான் என்னோட தெய்வம் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா முதல கவியவர் நம்மாழ்வார சொன்னார் இல்லையா, தெய்வமற்றதேன் குருகூர் நம்பி, தெய்வமே எனக்கு கிடையாது, குருகூர் நம்பிதான் எனக்கு எல்லாமே அப்படின்னாரு. அத மாதிரிதான் கூறத்தாழ்வார், பெருமாளோட ஆச்சாரியோட சிஷ்யன் நானு, அதை எப்படி மறுப்பறவர். இத சொன்னோன்னு அவன் சொல்லிட்டாலாம், இந்த பேர் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, நீ வந்து ராமானுஜ சிஷ்யன் இல்ல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் ஒரு சாதாரண ஸ்ரீ வைஷ்ணவன் தான், நான் உள்ள வந்து பெருமாளை வச்சுட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்ல நான் உள்ள விடுறேன். இது வந்து அரச கட்டளை, இந்த மாதிரி எல்லாம் விட முடியாது, ராமானுஜ சிஷ்யன் வந்து உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அப்படின்னு உடனே கூடத்தாழ்வாருக்கு கோவம் வந்துட்டான். ராமானுஜ சிஷ்யர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு உடனே, நாங்க காவலாளிகள், நாங்க இப்படிதான் செய்வோம்னு உடனே, சரி ராமானுஜ சிஷ்யன் சொன்னா ராமானுஜ சிஷ்யன் நான் இல்லைன்னு சொன்னாதான் நீ உள்ள வருவ அப்படின்னா, எனக்கு அந்த பெருமாளே வேண்டாம், அந்த அரங்கனே எனக்கு தேவையில்லை, நான் அரங்கனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த ஸ்ரீரங்கமும் எனக்கு தேவையில்லைன்னு அப்படியே புறப்பட்ட அடிச்சார். அதையும் வாங்கிட்டார். நேரா போயிட்டார் திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்கு நேரா போன அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சார் அவர். ஏன்னா அந்த பெருமாள் வந்து எவ்வளவு விசேஷம்னா, அவர் வந்து திருப்பதி பெருமாளுக்கே அண்ணா. ஏன் அப்படின்னா, ஆண்டாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த பெருமாள் தான் வேண்டினாலாம், திருமாலஞ்சோலை பெருமாள் கிட்ட, நான் அரங்கனை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் பண்ணி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிண்டா. ஆனா வேண்டிண்டா 15 வயசுல அவருக்கு, அவ 15 வயசுலயே ஒரு பெருமாள் இடத்துல போய் சேர்ந்துட்டாலே, இரவே நடிப்பு ஜோதி ரூபத்துல கலந்துட்டாலே கல்யாணம் பண்ணிட்டு, அப்போ அதை நிறைவேற்றினாலோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்துல ராமானுஜர் இந்த திருமாலஞ்சோலை பெருமாளுக்கு 100 தடா வெண்ணையும் அக்கார வடிசலும் ஆச்சரியமாக பண்ணி கொடுத்து அவளோட அந்த எண்ணத்தை நிறைவேற்றினர். எப்படி பெருமாளுக்கு அவர் அண்ணாவோ அத மாதிரி ஆண்டாளுக்கு ராமானுஜர் தான் அண்ணா. ராமானுஜர் எத்தனோ கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். ஆனா திருப்பாவை ஜெயர் சொல்லிட்டு அவளை ரொம்ப பிரமாதமா அவரை சொல்லுவான். ஏன்னா அவர் திருப்பாவைன்னு அவருக்கு அத்தனை திருப்பாவையை சொல்லாத நாளே கிடையாது. அப்படி அற்புதமாக திருப்பாவை எப்பவுமே ஸ்மரிச்சுட்டே இருக்கக்கூடியவர். அதனாலதான் திருப்பாவை ஜெயர் அவர் ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல இவரை கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் கூறத்தாழ்வார். அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து இவரை கதறி எல்லாரும் கட்டி அடைச்சிருந்து அழுது, அதெல்லாம் வந்து அவரோட வைபவங்கள்ல அது வரும். இது கூறத்தாழ்வானோட அற்புதமான வைபவங்கள், வேற ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல சொன்னால இல்லையா, அவன் வேண்டாம் அப்படின்னால, யார் வேண்டாம், அங்கனையே வேண்டான்ட்டு தேவையில்லை.
என் ஆச்சாரியனுக்காக அரங்கனத்துல பெருமாளே வேணும், எனக்கு என் ஆச்சாரியன் தான் வேணும் அப்படின்னு சொன்ன அந்த சிஷ்யனை, அந்த மாதிரி நான் இருக்கேன் சுவாமி, இதோ நீங்க வந்திருக்கேன் இந்த இடத்துல, உங்களிடத்துல ஆச்சாரிய சரணாகதி பண்றதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அப்ப எனக்கு என்ன பக்தியே இல்லையே, அப்ப என்னோட பெருமாள் எப்படி என்னை ஏத்துப்பார் அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் சிரிச்சாராம். கவலைப்படாத, நீ இவ்வளவு ஞானமா இத்தனை கதைகளை சொல்ற இல்லையா, இதுவே பக்தி தான். சரணாகதி அவனிடத்துல பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை பத்தி நீ கவலைப்படாதமா, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துவதான ஒரு அற்புதமான வாசகம் தான் இன்னைக்கு நாம அனுபவிச்ச 61வது வாசகம். இப்ப இதுக்கப்புறம் 62வது வாசகம். அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானை போல. இன்னைக்கு நான் ஒரு வாசகம் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சரஸ்வதி பண்டாரத்துல இந்த வாசகத்தோட அர்த்தங்களை சொல்லிதான் அந்த அத்வைத யாதவ பிரசாத சண்டை போட சொன்னேன் இல்லையா, அததான் திருக்கோளத்தின் பிள்ளை அடுத்த பாகம் 62ல எபிசோட் 62ல எடுத்து சொல்ல போறான். இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன நடந்ததுன்றத எல்லாரும் கேளுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம்ல எப்படி இருக்கு, பெருமாள் இடத்துல எவ்வளவு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு ஆச்சாரிய இடத்துல எவ்வளவு பக்தி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ஒருவருக்கும் யோசிக்கும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது எல்லாமே எம்பெருமானார் சொல்ற முக்காவாசி கருத்துக்கெல்லாம் எம்பெருமானார் சுத்தியதான் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்கள் தான் சொல்றான். அதனால எல்லாரும் கேளுங்கோ. எல்லாரும் இது வரைக்கும் கூரத்தாவா இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசா போயிடுது. ஏன்னா கூரத்தாவோட மகிமைகள் அப்படி, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஆனா இந்த விஷயங்கள்லாம் என்னோட ராமாவதர் வைபவத்துல போனீங்கன்னா அங்க கூரத்தாவாருக்கு நிறைய போட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் அந்த விஷயத்துல போய் நிறைய கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை அதுல ஆர்வம் வருதுன்னா நீங்க நிறைய கேட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய வைபவங்கள் இருக்கு கூரத்தாவை பத்தி. இன்னைக்கு இது முக்கியமான இந்த கருத்துக்குண்டான வைபவங்கள் சொல்லியிருக்கேன். எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிராக செம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.